ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்வெஸ்ட் தாங்க. வாங்க தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துக்கு போய் சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு, அதை நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். சங்குப்பூ டீ வச்சு குடிச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சங்குப்பூலேயே பல விதம் இருக்குது. சங்குப்பூ இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயும் ஒயிட் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சங்குப்பூ பல கலர்ஸில் இருக்குது நமக்கு. இன்றைக்கி ஆவாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது தாங்க. இன்றைக்கி சங்குப்பூ பறித்து அதை டீ போட போகிறேன். சங்குப்பூவால் நிறைய பயன்கள் இருக்குது. சங்குப்பூ பல மொழிகளில் பல பெயர்கள் உண்டு. சங்குப்பூவில் மருத்துவ குணம் நிறைந்து உள்ளதுங்க. சங்குப்பூ நீல நிறமான மலர்கள், வெள்ளை நிறமான மலர்கள் என 2 வகைகளும் இருக்குது. சங்குப்பூ பார்த்திங்கன்னா தமிழகம் எங்கும் எல்லா இடங்களிலும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வேலிகள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும், காடுகள், தோட்டங்கள், இந்த மாதிரி இயற்கையாக வளரக்கூடியது தாங்க இந்த சங்குப்பூ. சங்குப்பூவை பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள், விதைகள், வேர்கள், பூவை எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உடையது. சங்குப்பூ விதைகள் பார்த்திங்கன்னா அது புளிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மனம் உள்ளதாகவும் இருக்கும். நம் உடலுக்கு வலிமை தருந்த சர்பத் இருக்கு இல்லைங்களா, அதில் சங்குப்பூ சேர்க்கப்படுகின்றது. சங்குப்பூ ஏறு கொடி வகையை சார்ந்தது. பளிச்சிடு நீல நிறமான மலர்களும் தட்டையான காய்களும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சங்குப்பூ டீ கூட போட்டு குடிக்கலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சங்குப்பூ இலை, அந்த பூ இரண்டையும் நல்லா 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, அது இஞ்சி சாறு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, பிறகு அதுக்கு வேண்டிய பனங்கற்கண்டை சேர்த்து வடிகட்டி நீங்கள் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது. வேலிகள், நம்ம தோட்டங்கள்லாம் பாருங்க, ஒரு சின்ன அந்த விதைகள் இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் படர்ந்து வரக்கூடியது தான் இந்த சங்குப்பூங்க. சங்குப்பூ வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நீங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அந்த விதைகளை வாங்கி விதைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதனுடைய வேர் பகுதி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செடி அங்கே கிடச்சா கூட அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சா கூட அது நல்லா துளுத்துரும். பாருங்கள், சங்குப்பூவில் வெள்ளைப்பூவும் இருக்குது. இப்போ நான் பறிக்கிறது வெள்ளைப்பூவு. முன்னாடி பறித்தது அந்த நீல கலர் மலர். இப்படி ஒரு மலராக நம்ம நிறைய இருக்குது, நம்மளை மீறி வரக்கூடியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.